Hello friends, welcome to my channel. இது வந்து ராகி. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வறுத்துக்க போகிறேன். ரொம்ப வறுக்கணும், அப்படியே சிகப்பாக ஆகணும், அதாவது ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லேசாக ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நமக்கே தெரியும் ஓரளவு வறுபட்டாச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் மாவாக வாங்கிறத விட இந்த மாதிரி ராகியாக முழு தானியமாக வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். இதை வறுத்தாச்சு. நான் இப்போது இந்த பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன். சேம் குவான்டிட்டியில் உளுந்து நான் எடுத்துட்டுருக்கேன். என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட பிளாக் இருந்தால் எடுத்துக்கோங்க, அது இன்னுமே பெட்டராக இருக்கும். எப்பயுமே வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டராக இருக்கும். இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், சிலிண்டர் ஆன் பண்ணிவிட்டு லைட்ரு அவங்க பற்ற வச்சுருக்காங்க. லைட்ரு எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு அவங்க அவசரத்தில், நமக்கு ஞாபக மறதி இருக்கும், அவசரம் இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த திருப்பியும் அந்த ஆஃப் பண்ணாமல் தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்கிறதுக்காக தேடி கொண்டு வந்து பற்ற வைக்கும்போது அதுக்குள்ளே இந்த அடுப்பு ஆனில் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாகவே அந்த பரவி இருக்குது அந்த வாயு, அந்த இது வாயு. திருப்பியும் அவங்க அந்த மறதியில் பற்ற வச்சுருக்காங்க போல இருக்குது. ஃபுல்லாக அது பட்டு சாரீ எல்லாம் ஃபுல்லாகி அவங்க இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நியூஸ் பார்த்தேன். அதனால் கேஸ் மட்டும் நம்ம ரொம்ப சேஃப்டியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். யூஸ் பண்ண உடனே சிலிண்டரை மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடணும். ஏதாவது லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கணும். இல்லைனா வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா வேறு சிலிண்டரை மாற்றணும். அடிக்கடி அதெல்லாம் வந்து மாற்றி செக் பண்ணி வச்சுக்கணும். இதையும் அதே மாதிரி லேசாக கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு கை கால் வலி, தசை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, அந்த மாதிரி பெயின் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஓடிகிட்டே இருப்போம், ஏதோ ஒரு வலி இருக்கும். என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட இந்த மாதிரி வலிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணும். நம்ம காஃபி, டீ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்து ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சாப்பிட சௌகரியமாக இருக்கும். உளுந்தும் நல்லது தான், ராகியும் நல்லது தான். இந்த கலர் இந்த அளவு வந்தால் போதும். இதையும் நம்ம ஆற வச்சு 2 ஏலக்காய் சேர்த்து இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சில பேருக்கு அது பிடிக்காது. சின்ன குழந்தைங்க, பல் முளைக்காத குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தால் வேணால் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் நைஸாக அரைச்சி கொடுக்கலாம். ஏன்னா அது பாட்டிலில் ஃபீட் பண்ணும், அதனால ரொம்ப நீர்க்க போட்டு அதுக்கு கொடுக்கலாம். நமக்கு வந்து கொரனே அரைச்சிக்கலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னா நீங்கள் கொரனே அரைச்சிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கும் மெஷர்மெண்ட் அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம நிறையா ஜலம் விட்டுருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது வேகும்போது அது கெட்டியாயிடும். தேவையான அளவு எடுத்துட்டு தேவையான தண்ணியை நீங்கள் விட்டுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொரை அப்படின்னு அரைக்கும்போது இன்னொரு நமக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, கட்டி ஆகாது. நம்ம தண்ணி விட்டு இது பண்ணணும். அந்த பவுட்ரு தண்ணி விட்ட உடனே ரொம்ப நைஸாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கட்டி கட்டி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். எப்பயுமே அடுப்பை வந்து லோ ஆர் மீடியம் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது.
அவ்வளோதான், ரெடி ஆகிடுத்து. ரொம்ப நாழி எடுத்துக்காது. இப்போது நம்ம உங்களுக்கு என்ன வேணுமோ, கருப்பட்டியோ வெல்லமோ ஒயிட் சுகரோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நம்ம பொடி பண்ணி தான் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் கரையிட்டும். இந்த உளுந்து சேர்த்துருக்கிறது வந்து பெண் குழந்தைகளுக்கும் லேடிஸ்க்கும் இந்த உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த எலும்பு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகணும் அப்படின்னா இந்த ராகியை தொடர்ந்து எடுத்துக்கலாம். காஃபி டீக்கு பதில் அதை எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் நம்ம வந்து மெடிக்கல் டாக்டர்கிட்ட போனால் கூட அந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கல எதுவாக இருந்தாலும் இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மருந்தை மட்டுமே நம்பி எதுவும் நடக்காது. இந்த உணவுகளை கொஞ்சம் மாற்றிக்கணும். வெறும் ரைஸ் மட்டும் வெரைட்டியாக அதுலேயே இட்லி தோசை அப்படின்னு பணியாரம் மூத்த அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த உணவுகளாக நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா ரெக்கவர் ஆகிற டைம் வந்து சீக்கிரமாக ஆகிடும். இது ரொம்ப ஈஸி தானே. இது நீங்கள் வருஷ கணக்குக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டைம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வருஷ கணக்குக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது எலும்பு வளர்ச்சிக்கு மட்டுமே இல்லை, ஜீரணத்துக்கும் உபயோகமாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுறது. நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்திக்கு மறைமுகமாக இந்த ராகி வந்து ஹெல்ப் பண்ணுறது. மெயினாக அந்த கை கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் இதுக்கெல்லாம் சூப்பராக இது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.